வணக்கம். 1744ஆம் ஆண்டு கடும் உறைபனி நிறைந்த ஒரு நள்ளிரவில் ரஷ்யாவிற்குள் நுழைகிறாள் ஒரு 18 வயது சிறுமி. அவள் பெயர் சோபி. கையில் ஒரு பெட்டி கூட கிடையாது. ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. ஜெர்மனியின் ஒரு சாதாரண சிற்றரசின் இளவரசியான அவள் ஒரு மாபெரும் பேரரசின் வாரிசை திருமணம் செய்ய வந்தாள். மொழி தெரியாது, தேசம் புதிது, சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் அவளை ஒரு பொம்மையாகவே பார்த்தார்கள். அவளது திருமண வாழ்க்கை கசப்பானது. கணவன் பீட்டர் முதிர்ச்சியற்றவர். ரஷ்யாவை விட ஜெர்மனியையே நேசித்தார். மற்ற இளவரசிகள் நகைகளிலும் ஆடைகளிலும் மூழ்கியிருந்தபோது கேத்ரின் நள்ளிரவு வரை கண்விழித்து ரஷ்ய மொழியை கற்றாள். தத்துவ புத்தகங்களையும் போர் தந்திரங்களையும் வாசித்தாள். நான் ஒரு அந்நியவளாக வந்தேன், ஆனால் இந்த மண்ணின் மகளாகவே வாழ்வேன் என உறுதி பூண்டாள். மெல்ல மெல்ல ரஷ்ய மக்களின் அன்பையும் இராணுவத்தின் நம்பிக்கையையும் தன் அறிவாற்றலால் வென்றெடுத்தாள். திருப்புமுனை 1762இல் வந்தது. நாட்டை பலவீனப்படுத்திய தன் கணவனை எதிர்த்து ஒரு நள்ளிரவில் இராணுவ உடை அணிந்து கையில் வாழேந்தி குதிரை மீது கம்பீரமாக பாய்ந்தாள் கேத்ரின். பீட்டர் எங்கள் அரசர் அல்ல, கேத்ரினே எங்கள் பேரரசி என இராணுவ முகாம்கள் அதிர முழக்கங்கள் இழந்தன. ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் ஒரு அந்நிய நாட்டு பெண் ரஷ்யாவின் அரியணையை தன் வசமாக்கினாள். அன்று அவள் மகா பேரரசி கேத்ரினாக பிறந்தாள். அடுத்த 37 ஆண்டுகள் ரஷ்யாவை உலக வரைபடத்தில் ஒரு வல்லரசாக மாற்றிக் காட்டினாள். அவர் இறுதியில் சொன்னார், நான் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, ஆனால் போகும்போது ரஷ்யாவிற்கு புகழை விட்டு செல்கிறேன் என. வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைத்த வாய்ப்பை தன் அறிவால் செதுக்கிய அந்த பெண்ணின் வரலாறு இன்றும் உலகிற்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான்: தன்னம்பிக்கை இருந்தால் எந்த அந்நிய தேசமும் உனக்கு அடிபணியும்.